Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard maxல exercise 6.6ல 6th one. If a plane meets the coordinate axis at ABC. ஸோ ஏபிசி அப்படிங்கிற பாயிண்டில் கோஆர்டினேட் ஆக்சிஸில் ஒரு பிளேன் மீட் பண்ணுது. அதாவது இந்த ட்ரையாங்குலர் சர்ஃபேஸ் தான் அந்த பிளேன். அது வந்து எக்ஸ் ஆக்சிஸை ஏங்கிற பாயிண்ட்லேயும் ஒய் ஆக்சிஸை பிங்கிற பாயிண்ட்லேயும் இசட் ஆக்சிஸை சிங்கிற பாயிண்ட்லேயும் மீட் பண்ணுது. இதில் இந்த ட்ரையாங்குலோட சென்ட்ராய்டு வந்து யூவிடபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இந்த பிளேனோட ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஏபிசிக்கு ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஏ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. அது வந்து 0லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. ஏன்னா இன்டர்செப்டை நம்ம எக்ஸ் இன்டர்செப்டை எப்பயுமே ஏன்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் டு இந்த டிஸ்டன்ஸ் ஏ, மீதி ரெண்டோட வேல்யூவும் இங்கே 0. ஸோ இது ஏ கமா 0,0. அதே மாதிரி தான் இதுலேருந்து பிக்கும் நம்மளுக்கு பி டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இது ஒய் ஆக்சிஸில் இருக்கனால ஒய் வேல்யூ மட்டும் பி, மீதி ரெண்டோட வேல்யூ 0. சிமிலராக இங்கே இந்த 0லேருந்து சி வரைக்கும் சி டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆனால் இது வந்து இசட் ஆக்சிஸுங்கிறனால இசடோட வேல்யூ மட்டும்தான் சி, மீதி ரெண்டும் 0. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சென்ட்ராய்டு வந்து சென்ட்ராய்டு ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசியை வந்து அவங்க என்னென்னு கொடுத்துருக்காங்க, யூவிடபிள்யூன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதிலேருந்தே, அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்க 3 பாயிண்ட்லேருந்தே சென்ட்ராய்டு கண்டுபிடிச்சி அதுக்கு ஈக்குவேட் பண்ணணும். அதாவது சென்ட்ராய்டுன்னு வரும்போது நம்மளுக்கு x1 + x2 + x3, அதாவது 3 எக்ஸ் வேல்யூஸையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணணும். அதாவது 3 எக்ஸ் வேல்யூஸ் என்ன, a + 0 + 0 / 3. இதே மாதிரி தான் பியோடது. அப்போ என்ன வரும், 0 + b + 0/3. சிமிலராக சிக்கு வந்து 0 + 0 + c/3ன்னு வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு யூவிடபிள்யூ. அப்போ a/3, b/3, c/3 ஈக்குவல் டு யூவிடபிள்யூ. அப்போ a/3ங்கிறது u. அப்போ ஏவோட வேல்யூ என்ன, நம்மளுக்கு ஏவோட வேல்யூ 3u வரும். சிமிலராக இதையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். b/3ங்கிறது v, பியோட வேல்யூ 3v, c/3ங்கிறது w, அப்போ சியோட வேல்யூ 3w. நம்மளுக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இப்போ ஏபிசியோட வேல்யூ தெரியும். அதாவது ஏபிசி 3 இன்டர்செப்ட், 3 இன்டர்செப்டும் தெரியறனால நம்ம இன்டர்செப்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது x/a + y/b + z/c = 1. இதுதான் இன்டர்செப்ட் ஃபார்முலா. ஸோ இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ x/3u + y/3v + z/3w = 1. ஸோ 3லையுமே 3 காமனாக இருக்கனால நான் அதை மட்டும் வெளில எடுக்கிறேன். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், x/u 1/3 காமனாக எடுத்துட்டேன், ப்ளஸ் y/v + z/w = 1. ஸோ இந்த டிவைடட் பை 3 இங்கிட்டு வந்தால் என்ன ஆகும், மல்டிப்ளைட் பை 3 ஆகும். ஸோ x/u + y/v + z/w = 3. ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருக்க பிளேனோட ஈக்குவேஷன்.